தம்பி நீ யாரு, எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவன் சொன்னா, எங்க அப்பா இந்த பேரு இந்த நிலக்கரி சுரங்கத்துல அப்பா வேலை பாக்குறாங்க, அப்பாவை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். உடனே அப்பா சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அது மாத்திரம் இல்ல அந்த நிலக்கரி சுரங்கத்துடைய அந்த கருப்பு துகள்கள் எல்லாரும் மேலையும் இருக்கும், நீ அவங்கள என்ன செய்ய முடியாது, அடையாளம் கண்டுக்க முடியாது, அதனால இங்க வெயிட் பண்றது வேஸ்ட், நீ வீட்டுக்கு போ, அப்பா வீட்டுக்கு வந்தப்பறம் நீ என்ன செஞ்சுக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தம்பி சொன்னா, சரி எனக்கு எங்க அப்பா யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்ள தெரியாது, எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அப்ப சொன்னா, எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், நான் இங்கே வெயிட் பண்றேன், அப்பா வந்ததும் அப்பாவை கூட்டிட்டு நான் என்ன செய்வேன், கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன், அப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே போல நம்ம படைத்த பரம தகப்பனுக்கு என்னையும் உங்களையும் தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. எந்த பாதையில போறீங்க, என்ன நெருக்கத்துல போறீங்க, என்ன கஷ்டத்துல போறீங்க, எப்படி மகிழ்ச்சியோட அவர் ஆராதிக்கீங்க, முழு மனதோட அவர் ஆராதிக்கீங்களா, எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா? இந்த 7வது மாதத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்கப்பா, நன்றின்னு சொல்லுவோம். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க பாதுகாத்து வந்திருக்கிறீங்க, உங்க ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்மை உண்டாக, கிருபை உண்டாக எங்களை நினைத்திருக்கிறீங்க, எத்தனையோ நன்மையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறீங்க, எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எங்களை மறவாமல் நினைத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆராதிக்கிறதுக்கு முழு பலத்தோடு அப்ப அன்பு கூறுகிறதுக்கு கிருபை வைத்தீங்களே, உங்களுடைய இரக்கம் தான் எங்களை ஆராதிக்க வைக்குது, பணிந்து கொள்ள வைக்குது, துதிக்க வைக்குது, தொழுது கொள்ள வைக்குது. அந்த இரக்கங்களுக்காக, மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் அப்பா நீங்க கூட இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சுமந்து வந்தீங்க, தாங்கி தப்பித்து வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்பா இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க, துதிக்க, அப்பா மகிழ்ச்சியோடு எங்களை அர்ப்பணிக்க கிருபை தந்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனைகள் எல்லாம் நீங்க அங்கீகரித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டே, இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னு சொல்லி கேட்போம். இன்னும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, போகிற பாதையில எவ்வளவு நெருக்கம் இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது, இன்னும் ஒரு நிமிஷம்ப்பா எங்களுடைய பெருமூச்சை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர், அப்பா எல்லாத்தையும் சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் சொல்லுவோம். உள்ள பாரம் நம்ம கூட இருந்துச்சுன்னு சொன்னா, உள்ள பாவமும் பாரமும் நம்மளை சுற்றிதான் இருக்குது, அது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அம்மான்ற விசுவாசத்தை தோக்குற உண்மை மாத்திரம் நாங்க நோக்கி ஓட ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லிங்க. அப்போ அந்த தம்பி சொன்னது போல, எனக்கு தெரியும் பரம தகப்பன் என்னை அறிந்திருக்கிறார், நான் போகிற பாதை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைகள், என் மருமக்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் என்னை விசாரிக்காம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு தெரியும் சொல்லுவோமா? எங்க பரம தகப்பன் நினைத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கிரியை செய்கிற தேவனப்பா, நாங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக எல்லாம் எங்களுக்கு தந்து வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே நாங்க எல்லாரும் ஒன்று கூடி துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, அப்பா பாடி மகிமைப்படுத்த நீங்க தந்த கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக உங்க ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களோடு நீங்க பேசும்படியாய் ஆமாண்டவரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல பணிந்தோட உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவரையா, அங்கே சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே பிதாவின் ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு உங்களோடு பேசும்படி வாய்ப்பெடுத்த ஐயாவுக்கு உள்ள ஜெபாதிச்சர் மூலமாக ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் உள்ள சபையின் மூப்பர்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். திருச்சபை இன்னைக்கு சிந்திக்கும்படியாக தந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, கணக்கு பார்க்காமல் கொடுத்தல். இன்னைக்கு கொடுக்கறத வச்சு பேசினா கொஞ்சம் எல்லாருக்கும் இஷ்டம் இருக்காதானா, அந்த தலைப்பை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்ப கணக்கு பார்க்காமல் என்ன செய்யணுமா, கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? எவ்வளவு வைத்திருக்கிற என்பது சமுதாயம் என்ன செய்து மதிப்பீடு செய்யுது. ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுது, அதுக்கெல்லாம் டாக்ஸ் போட்டு நம்மகிட்ட வாங்குது.
வாங்குறாங்க. ஆனா எவ்வளவு கொடுக்கிறோம்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரா? மதிப்பீடு செய்கிறார். மத்தேயு 7:7 என்னது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளு கேளு. மத்தேயு 7:7 என்னது? கேளு கேளு. நம்ம ஆண்டவர்ட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். கிறிஸ்தவனுடைய ஜெபம் டும் டும் ஜெபமா? என்ன சொல்லுமா? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், தர வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோமா? அதையாவது செய்யறோம்ல. அப்படிதானே? அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால கேட்கறீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டோம் தானே? தன்னை கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொன்னாங்க. ஒருவேளை டும் டும் ஜெபம் தான், என்ன வேணும், அது வேண்டும், இது வேண்டும், இதை தானே கேட்க போறீங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, நாங்க தேவனை உள்ளமாற மனதார அவரை புகழ்வோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள வரும். அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? பதில் தருவாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பாருங்க, இதுல நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் விதையாகும். அந்த விதைத்தவன் ஒரு தூங்கினாலும் அதுக்கு என்ன செய்வான்? அந்த விதைத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்வாரா? சிறுக விதைக்கிறவர் சிறு. அதுதான் அர்த்தம் இல்லையா? இல்ல நம்ம காணிக்கை போடுறோம், ஒரு கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். அவன் என்ன செய்யறானா? அதுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்வாரா? தருவாரு. சிறுக விதைக்கிறவர் சிறுகதான் பெற்றுக்கொள்வான். பெருக விதைக்கிறவர் அதுக்கு நிறைய என்ன செய்வாரா? ஆண்டவர் தருவாரு. நமக்கு தேவன் கொடுக்கிறோம். நம்ம தேவன் தந்திருக்கிற நமக்காக எப்படி அவருடைய சிலுவையில ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரும் மீட்கும்படியாக பிதாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு இல்லையா? அதனாலதான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. எப்போ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா உங்க ரத்தத்தினால நான் செய்த அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அன்னைங்க அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி மீட்டு எடுத்திருக்கிறார். இப்ப நான் யாருடைய பிள்ளை சொல்லுங்க? நீங்களும் நானும் யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளை. அப்ப அவர் ஏதாவது பிள்ளைக்கிறே நம்மகிட்ட எதிர்பார்த்து தந்தாரா? இல்ல. நம்ம பாவிகளா இருக்கையில், துரோகிகளா இருக்கிறையில் நமக்காக நம்ம மேல அன்பு வைத்து தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா? அப்ப முந்தி யாரெல்லாம் அன்பு கூர்ந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தான் அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாரு. நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ செய்வோமா செய்ய மாட்டோமா? தேவி எனக்கு பிடிக்கவே செய்யாது. பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, சண்டெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது. ஆனா என்ன செய்ய மாட்டேன்? கேட்டா எல்லாம் இல்லப்பா, இப்போ சூழ்நிலைக்கு தக்க நான் கொடுக்கவே சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். அப்படிதான் செய்வோம் இல்லையா? ஆனா பிதாவாகிய தேவன் நம்ம பாவிகளா இருக்கையில், துரோகிகளா இருக்கையில நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மீட்டு எடுக்கணும், ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அப்படியே என்ன செஞ்சாரா? கீழ்படுத்த. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பு காட்டுறோம். ஆனா நம்ம பிள்ளைங்க கூட சில நேரம் என்ன செஞ்சிருவாங்க? சும்மா இருக்கலாம், இதெல்லாம் செய்ய முடியாது சொல்றாங்களா இல்லையா? சொல்லிடுவாங்கல்ல. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ரொம்பலாம் ஒன்றும் மனசு வெளியே திட்டினா கூட உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? உண்மையாகவே கடிந்து கொள்ளலாம் மாட்டோம். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாசம் அடுத்த நேரம் அப்படியே என்ன செஞ்சுக்கோ? நம்ம பிதாவாகிய தேவன் அதே போல முந்தி நம்மளுக்கு என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்திருக்காரு. முந்திலாம் அவங்க என்ன செய்வாங்களா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதற் பலனை கர்த்தருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? முதற் பலனை நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுல எங்க வீட்டுல மாடு உண்டு. விவசாயம் தான், மாடு உண்டு. அப்போ முதல் அந்த கடவு பால் முடிஞ்சு நல்ல பால் வரும்போது என்ன செய்வாங்க? முதல்ல சர்ச்சைக்கு வைப்பாங்க. அடுத்து இந்த பக்கம் ஐவார் வீடு, இந்த பக்கம் உபதேசர் வீடு இருக்கும். 2 பேருக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோம்? பயன்படுத்தும். நிறைய பேர் செஞ்சிருப்போமா இல்லையா? பழைய பாட்டு காலத்துல முதல் பலனை ஆண்டவருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? படைத்திருக்கிறாங்க. முதல் பலனை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிறோம். மல்லியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தசம பாகத்தை, காணிக்கைய கர்த்தருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்க. மல்லியா 3:10.
பாருங்க, இப்போ ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நீங்க என்ன செய்யுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தசம பாகத்தெல்லாம் பெண்டிகார் சர்ச்சில் தான் என்ன செய்றாங்க, பேசுவாங்க. நம்ம கொஞ்சம் கொடுக்கதான் செய்வோம். ஆனா என்ன செய்வோம், சில டைம் ஒரே தவறா தருவாங்க, சர்ச்சில் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறியாம என்ன செஞ்சிடறோம், சொல்றோமா இல்லையா, வந்துருது இல்லையா. ஒரு டைம் 2019 எனக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. எப்படின்னு சொன்னா, டிசம்பர் மாசம் ஒரு 50 ட்ரெஸ் நீங்க போற ஸ்கூல்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நீ என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அந்த செக்ரட்டரி திடீர்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், எல்லா காசையும் கலெக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு என்ன செஞ்சிருவோம், ஏழை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கன்னு கொடுத்துருவோம். ஆஃபீஸ்ல இருந்து யாருக்கெல்லாம் தராங்களோ அதை போய் கொடுப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என் ஏரியாவில் உள்ள எல்லா ஸ்கூல்களுக்கும் ஒரு 50 கண்டிப்பா நீ என்ன செஞ்சுக்கணும், எடுத்து கொடுக்கணும். அப்போ எனக்கு ஒரு மனசுல என்னதான் நாளே இல்லையே சொல்லி எங்க வீட்டில் அன்னைக்கு எல்லாம் கூலியத்தான் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6-6:30 எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஜோமிட்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையில அது வந்து பெரிய தொகையா தருது. 50 ட்ரெஸ்ஸுங்கும் போது என்னால முடியாத ஒரு காரியமா இருக்குது. என்ன அறியாம ஆண்டவர்கிட்ட அழுது ஜோமிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எனக்கு 50 ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். எனக்கு யாரை கொண்டு நீங்க செய்வீங்க எனக்கு தெரியாது. இன்னும் 23ஆம் தேதிக்குள்ள ஸ்கூல் லீவ் ஆயிடும். அதுக்கு முன்னால நான் என்ன செஞ்சிருக்கணும், டிசம்பர் 23 கொடுக்கணும். அப்போ உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜோமிட்டு இருக்கிறேன். ஜோமிட்டு இருக்கும்போது அங்கே எங்க நேசத்து பக்கத்தில் நிறைய கேரல் ரவுண்ட் வருவாங்க. ஒன்று நான் திருமறையூர் பக்கம், திருமறையூர் அடுத்து தலைவியப்புறம் நேசத்துல எம்சிஓ அப்படி நிறைய இருக்கும். யூத்து இப்படி நிறைய கோயில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இதுல இருந்து கேரல் ரவுண்ட் வருவாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சா கூட 1000 ரூபாய் என்ன செஞ்சிடும். அது வந்து 1000 ரூபாய் தான் 2 செட் ட்ரெஸ் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி 2019 என் மனசுக்குள்ள அப்படி தோணுது. அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, பாடி வந்துட்டு என் பையன் பேர சொல்லி இந்த பசங்க என்ன செய்யறாங்க, யூத் பசங்க வந்திருக்காங்க, வந்துட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே உங்களுக்குள்ள சரி கையில, ஏன்னா யூத் பசங்க எங்க சர்ச்சு சார்ந்தா கூட வைக்கணும், இது வெளியிருந்து வர்றவங்க தானே, சும்மா 100 ரூபாய் கையில எடுத்துட்டு போனேன். போயிடுச்சு சொல்றேன் அவங்ககிட்ட, தம்பி கொடுத்துட்டு இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறேன். என் உள்ளுக்குள்ள இவ்வளவு தேவை இருந்தாலும் நான் என்ன செய்ய, அந்த நேரம் முறுமுறுக்கல, கொடுக்க கூடாது, தரமாட்டேன் தம்பி பேச்சுவான்னு சொன்னா கூட உடனே என்ன செய்யணும்னா, ஆனா என் மனசுக்கு அப்படிலாம் தோணல. கொடுத்துட்டு அவட ஒரு தம்பி தெரிஞ்ச பையன், அக்கா நீங்க இப்போ எங்க ஸ்கூலுக்கு முந்தி வருவீங்க அப்படிலாம் கேட்கறாங்க. அப்படின்ட்டு கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னா மாடல் ஸ்கூலு, திருவள்ளுவர் காலனி, இப்படி 2-3 ஸ்கூல்ல சொல்றாங்க. சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். தம்பி நீ ட்ரெஸ் எடுத்து கொடு, அதுல மீதி இருந்துச்சுன்னா அக்காவுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தருவியா அப்படின்னு கேட்டேன். கொடுத்தது 100 ரூபா தான். ஆனா என்ன கேட்டேன், அக்காவுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தருவியா, அக்கா நம்பர்லாம் சொல்லிடுறேன் தருவியா, முடிஞ்சா 2 ட்ரெஸ். அப்ப அவன் சொன்னா, அக்கா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்பஸ்புல்லான்னு படிக்கும்போது நான் கதை சொல்ல போயிருக்காரு. உடனே அவன் சொல்றான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அதை ரொம்ப உறுதியா நான் என்ன செய்யறேன், எடுத்துக்கல. ஆண்டுட்டு சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் நான் பாக்குறேன். அப்படியே மடத்தூர் ஐரோட வந்து பார்த்தேன். மடத்தூர் ஐரோட 2 பேரை சொன்னாங்க. நீ என்ன நினைப்பீங்களோ தெரியாது, அத்தனை நாட்டுல எனக்கு அத்தனை ட்ரெஸ்ஸும். ஒரு ஹிந்து ஓனர் தான் அந்த கடை. அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ரொம்ப குறைச்சி கொடுத்தாரு. அப்போ நான் யாருடைய சமூகத்துல நான் கொடுக்கிறேன்னு சொல்லி முறுமுறுத்திருந்தேன்னா, அந்த இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் மாசம் வந்தா அந்த நேசரத் யூத்ல இருந்து எனக்கு என்ன வரும், 2 ட்ரெஸ் என் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. நான் வேற இடத்துல தான் இப்போ ஊழியரா இருக்கிறேன், நேசத்துல இல்ல. அப்போ எனக்கு இப்ப நேசத்துக்கு மாத்திருக்காங்க. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப கர்த்தர் பெரியவர். நம்ம கொடுக்கறதுல முறுமுறுக்காம தர்க்கிப்பு இல்லாம கொடுத்து தொலைப்போம் அப்படிலாம் சொல்லிடுறாங்கல்ல. அப்படி சொல்ல வேண்டாம், மனப்பூர்வமா நீங்க கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட உங்க தேவையை சொல்லுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு 50 ட்ரெஸ் இருக்குப்பா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அழுதுட்டே இருக்கிறேன். அந்த பெட்ரோல் உட்காந்துட்டு அழுது ஜோமிட்டு இருக்கிற நேரம் அந்த பசங்க பாடிட்டு வராங்க. பாருங்க, என் உள்ள அவ்வளோ பாடப்படுது. 50 ட்ரெஸ் பெரிய அமௌண்ட், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் தேவைய சண்டை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கூட பெரிய தூரமா அது எவ்வளவு அமௌண்ட் நினைச்சேன். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த யூத் பசங்க கொடுக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு காரியம் 2019 இருந்து இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, வர்ற தம்பிமார் ஒவ்வொரு அந்த யூத்துக்கு செக்ரட்டரியா இருக்கிற தம்பி மேரேஜ் ஆனப்ப அடுத்த தம்பி வந்தான், அவன் மேரேஜ் ஆனப்ப அடுத்த தம்பி வந்தான். 3வது இது வந்தா கூட எனக்கு இன்னும் என்ன செய்றாங்க, அவனுடைய கண்கள்ல தயவை கட்டளையிட்ட தெய்வம் இல்லையா. ஒருவேளை நான் யோசித்து பார்க்கேன், என்னுடைய இதுக்கு 8வது ஒருவேளை அந்த நேரம். அப்போ ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கறதுனால நீங்க என்ன சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு. இன்னைக்கு நிறைய தசம பாகம் எடுக்கிறோம், அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒரு உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 பாத்தீங்கன்னு சொன்னா, முந்தி அவங்க என்ன பண்ணாங்களா, பயந்ததுனால கொடுத்தாங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு
எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. இது எதுக்காக? கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. எதனால நீங்க தசமம் கொடுக்கணும்? அங்க சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருக்கீங்களா? ஆண்டவருக்கு பயந்து நடக்கீங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணுமா? அந்த வயலில் விளையும் விளைச்சல்ல எல்லா பலனிலும் தசம பாகத்தை நீங்க பிரித்து எடுக்கணும். நீங்க மாதம் சம்பளம் வாங்குறவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஈஸியா எடுத்துருவாங்க. நம்ம வயல்ல விளைகிறதுல எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். நம்ம முந்தைய விவசாயத்துக்கு அவங்க தண்ணிலாம் பாய்க்கிறவங்க 9ல் 1 அப்படி கொடுப்பாங்க. தேங்காய் பறிச்சா அது கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சிருவோம். ஆனா கர்த்தருக்குன்னு சொல்லி அதுல பிரித்து எடுத்தாங்க. எதுக்காக? நம்ம யாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. இல்லையா? நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலின் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து ஆண்டவருக்குன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால பயந்ததுனால ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தாங்க. 3 பாடம் கொடுத்துருக்கு. அதுல 1 ஒரு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7லிருந்து 18 வரைக்கும் விட்டு கொடுத்தல். ஒரு ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள் தான். அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒன்னா சேர்ந்து போறாங்க. இவங்களுக்கு ஆடு மாடுகள் மிகுதியா இருக்குது. இவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் என்ன வருது? பிரச்சனை வருது, தகராறு வருது. அப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்ற, நீ கிழக்க போனா மேக்க போறேன், நீ தெக்க போனா இன்னைக்கு. விட்டு கொடுக்கிற தன்மை யாருக்கு ஈஸியா வர மாட்டேங்குது. 2 பிள்ளைகள் இருந்தாலும் இல்ல 3 பிள்ளைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்கிற தன்மை என்ன செய்ய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்குள்ள வர மாட்டேங்குது. சின்ன வயதிலேயே சொல்லணும், நம்ம தம்பி தான், நம்ம அக்கா தான், நம்ம தங்கச்சி தான், பார்த்துக்கோ, விட்டு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை இந்த ஆபிரகாம் லோத்தை பார்த்து என்ன செய்யறாரு? ஒருவேளை அவங்களுக்கு நிறைய எங்க நீர்வளம் இருக்குது, அதுதான் அவங்களுடைய ஆடு மாடுதான் அவங்களே சொல்லுது. உடனே இந்த லோத்து என்ன செஞ்சானா? அவங்க சோதமுக்கு போகிற வழி அப்படி அழகா இருந்துச்சு. அதை பார்த்தோடனே அதை செலக்ட் பண்ணிக்கிறான். நான் ஆபிரகாமுக்கு ஒரு வலிமை உண்டுல, வலிமை இருக்குது, உரிமை இருக்குது, எனக்கு இதுதான், எனக்கு போகதான் உனக்கு மீதி, நான் எடுத்துட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படி என்ன செய்யல அப்படின்னு சொல்லலை. நீ எடுத்துக்கோ, நான் தகராறு பண்ணவே வரல. என்னுடைய மேய்ப்பருக்கு உன்னுடைய மேய்ப்பருக்கு தான் வாக்குவாதம், நீங்க அப்படியே பிரிஞ்சு போங்க, நான் இங்க என்ன செஞ்சுக்கிறேன். ஒருவேளை லோத்தை கூட இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிச்சா. விட்டு கொடுத்த யாரும் கெட்டு போவது இல்லை. ஆனா விட்டு கொடுக்கறதுக்கு மனசு என்ன செய்யாது? வர மாட்டேங்க. அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது வாங்கிடணும் நினைக்கிறோம்ல. அவங்களுக்கு இருக்கிறது அவங்க இவங்களுக்கு அந்த வீட்டுல 4 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? பிறந்து வளர்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கும். ஆனா என்ன செய்ய முடியல? விட்டு கொடுக்க மனசு வரல. இல்லையா? ஒருவேளை ஆபிரகாம் லோத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விட்டு கொடுக்குறாங்க. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தை நீண்ட அகல அம்மட்டும் நடந்துட்டு உனக்கு அதை நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்ததுனால இந்த ஆபிரகாமுடைய குணத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்ய, எங்கெல்லாம் நடந்து தெரியுது அந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிச்சாராம். அந்த இடத்துல உடனே பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது ஆராதிக்கணும். கண்டிப்பா ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவன். அவர் ஆராதிக்கிறதுக்கு அவங்க முதலிடத்தை என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்க. விரும்பி கொடுத்தல். ஒரு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் ஒரு சம்பவத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லிட்டாங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த சபையார் என்ன செஞ்சாங்களா? கொடிய தரித்திரத்திலையும் ஆண்டவருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்களா? மக்கள் சபையாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க அவங்க பெரிய பஞ்சம் உண்டாகுது. அப்போ அவங்க எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மிகுந்த 2ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படி கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமா என்ன செஞ்சாங்களா? கொடுத்தாங்களாம். ஒருவேளை கொடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும். என் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்னையே கொடுக்கணும். அப்பதான் நான் என்ன செய்வேன்? அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். எங்க திருமுறைகளை சர்ச்சை கட்டிட்டு இருக்கும்போது ஏசுக்குள்ள அப்பப்போ சம்பளம் போடாமலாம் அப்படிலாம் இருந்தாங்க. அப்போ அவனுக்கு பெரிய அமௌண்ட் தான். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வீட்டோட எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதுறதுக்கு வந்திருந்தாங்க. என்ன அறியாம நான் என்ன செஞ்சேன்? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் 10,000 அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்ன உடனே நான் என்ன உடனே கொடுக்க வேண்டியதில்லை. மாசம் 1000 10 மாசமாவும் கொடுக்கலாம், இல்லை 500 20 மாசமாவும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு என்ன செஞ்சுட்டு
10,000ன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ரொம்ப வருஷம் முந்தியில இருக்கிறது பெரிய அம்மானா தெரியும். ஆனா அப்ப சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க மனசுல தோணுச்சு, கண்டிப்பா கொடுக்குறதுக்கு ஆண்டு என்ன செய்வாரு, ஒரு வருமானம் தான் என்ன செய்வா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க கேட்கறாங்க. அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு வைராக்கியம் கொண்டுட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவர் அதுக்கு கொடுக்கறதுக்குரிய வழியை ஆண்டவர் கண்டிப்பா உண்டாக்கி என்ன செய்வாங்களாம், தருவாங்க. அவங்க என்ன பண்றாங்களா, 3வது வசனம் பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கத்தக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் ஆனவர் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மனசுல நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, கண்டிப்பா உதவி செய்வாரா. அப்ப நம்ம கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்வாங்களா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்க பார்க்கலாம். 11, 29, 30. அப்போ நம்ம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க உங்க சர்ச்சில். இப்போ நல்லா சர்ச் நான் முந்தி வந்ததுக்கு இப்போ உங்க சர்ச்சை சுற்றிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நிறைய பேர் கொடுத்ததுனால தான் அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? நீங்க கொடுக்கலன்னா வந்திருக்காதுல்ல இல்லையா? நம்ம சர்ச்சே நல்லா என்ன செஞ்சிருக்குது, நல்லா அப்படி பார்க்கறதுக்கு நல்லாவே என்ன செய்யுது இருக்கா இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம புதுப்பிச்சு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சிருக்கோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும் இல்லையா? தேவனுடைய ஆலயம் நம்ம ஆராதிக்கிறது, தேவன் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தர் மகா உன்னதர் அவர் ஆராதிக்கிற இடம் இல்லையா? இப்போ நீங்க அழகா சுத்தி இதெல்லாம் அழகுபடுத்தி வைக்கும் போது பார்க்குற எனக்கு உள்ள வர்ற எனக்கே மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வாரு, அதை விட நம்ம உள்ளத்தையே இதே போல எப்பவும் புதுப்பித்து பரிசுத்தமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்காதா? நம்ம உள்ளத்தை தினமும் என்ன செஞ்சுக்கணும், அழுக்கடையாம தூசிப்படியாம. எப்படி நம்ம பிரதிஷ்டெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா வீட்டை சுத்தம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா வீட்டெல்லாம் என்ன செய்வோம், அதுக்காக லீவ் எடுத்து நேரம் ஒதுக்கி சுத்தம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணுவோம்ல. அதே மாதிரி உங்க இருதயத்தையும் சுத்தம் பண்றதுக்கு நீங்க ஒரு நேரம் எடுக்கணும், ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் இல்லையா? நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவரே இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, சிந்தையை சுத்தப்படுத்துங்க. நீங்க விரும்புகிற அளவுக்கு நம்ம சுத்தமா வாழ்றதுக்கு இன்னும் எதெல்லாம் குறைவா இருக்குது அப்படியே பாடல்களையும் வேத வசனத்தை வைத்து சுத்தம் பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கும். சுத்தி முந்தி பார்த்தா கொஞ்சம் இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கும், நல்ல நெருக்கமா டஞ்சன் மாதிரி என்ன செய்யும் தெரியும்ல. ஆனா இப்ப பாக்குறதுக்கு அப்படி விஸ்தாரமா பாக்குறதுக்கு அழகா படைச்சு நினைச்சது இருக்கு இல்லையா? அவரோட இதே போல இதுக்கு நீங்க கொடுத்ததுனாலதான் இவ்வளவு தூரம் அழகு வந்திருக்கும் இல்லையா? கொடுக்கலன்னா வந்திருக்காதுல்ல. அப்ப கொடுக்கறது கர்த்தருக்குன்னு கொடுக்குறீங்க, அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா தருவார். இவங்க தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் கொடுத்தாங்களா, அதுக்கு தேவன் அளித்த கிருபைய பாருங்க. தேவன் அதுக்கு கூட கிருபை தரணுமா, இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா? அவருடைய இறக்கம் கிடைக்கணும். கொடுக்க வைக்கிறதுக்கு நம்ம கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்ம கரங்களை ஆசீர்வதிக்கும் போது, நம்ம பிசினஸ் ஆசீர்வதிக்கும், விவசாயத்தை ஆசீர்வதிக்கும் போது, என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கும் போது நான் அதுல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, உதவி செய்வாரு. கொடுத்த யாரும் கெட்டு போனதே இல்லை இல்லையா? ஒருவேளை வேலை செய்வாரு ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்தை செய்ய வரும்போது சாத்தோம்லாம் பகுதியில ஒரு சின்ன ஓலை குடி செய்தாராம். அப்போ அந்த ஓலை குடிசையில திருவிருந்து நடத்தினாங்களா, மாசம் ஒரு முறை திருவிருந்து நடத்துவாங்க. அப்போ அந்த திருவிருந்து நடத்தி முடிக்கும் போது ரேணி சைரால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம். நீங்க என்ன செய்வீங்க தெரியாது, அடுத்த மாசம் வரும்போது நம்ம புதிய ஆலயம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியே ஆகணும். அடுத்த திருவிருந்து வரும்போது நீங்க என்ன செஞ்சிடணும், ரெடி பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். போனா நீங்க பொருளா கொடுப்பீங்களோ பணமா கொடுப்பீங்களோ எப்படி கொடுப்பீங்களோ தெரியாது, இந்த இடத்துல இப்படி ரொம்ப குடிசையா இருக்கிற இந்த போலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம நினைச்சினோம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரேணி சேவர் சொல்லியிருக்காங்க. இது சபையில் உள்ள எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு அம்மாவுக்கு பெரிய கூட்டு குடும்பம், நிறைய பிள்ளைங்க வரவங்க எல்லாரும். அந்த அம்மா பேரு அருளாய். இவங்களுக்கு ஒரு ஆசை, நானும் என்னுடைய பங்கை என்ன செய்யணும், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தினமும் பெரிய அளவுல அவங்களுக்கு பணத்தெல்லாம் சேமிக்க முடியலையா? அதனால ஒவ்வொரு நாளும் சமையல் பண்றதுக்கு அரிசி எடுப்பாங்கல்ல, எடுக்கும் போது இப்போ ஒரு படி அரிசி 2 படி அரிசி அப்படி நிறைய பொங்குவாங்களா. அப்ப எடுக்கும் போது அதுல 2 கைப்பிடி அளவை நான் ஆலயம் கட்டுறதுக்கு எடுத்து வைக்கேன், ஆலயம் கட்டுறதுக்கு எடுத்து வைக்கேன்னு சொல்லி காலையில பொங்கினாலும் சரி ராத்திரி பொங்கினாலும் சரி 2 கைப்பிடி அளவை நம்ம என்ன செஞ்சாங்களா, எடுத்து வச்சாங்களா. கடைசி ஒரு வருஷம் முடிவுல 75 படி அரிசி செஞ்சிருந்தா
சேர்ந்திருந்தான். இந்த அம்மா தூக்கி கொண்டு கொடுத்தாங்களா, என்ன எனக்கு ஆலயம் கட்டுறதுக்கு இந்த 75 குடி அரிசியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன், இதை வித்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஆலயம் கட்டுறதுக்கு. அப்போ அது ஒரு பெரிய தொகையா தான் என்ன செஞ்சிருந்தான் கிடைச்சிருச்சான். எல்லாரும் சிறுக 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 கொடுத்து அந்த இடத்துல அந்த மாதமே அவங்க அடிக்கல் நாட்டிட்டாங்களாம். எதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்கு. அவர் சொல்லிட்டு போனார்ல, அடுத்த மாசம் திருவிருந்துக்கு வரும்போது ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒருவேளை ரேணி செய்யாருடைய வார்த்தையை யாரும் முறுமுறுத்திருந்தாங்கன்னா கொடுத்துருப்பாங்களா? இல்ல முறுமுறுக்கல, பிரயாசப்பட்டாங்க. கஷ்டத்திலையும் கொடுக்கணும், அம்மா ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. அந்த அடுத்த மாசம் திருவிருந்துக்கு வரும்போது அவர் அடிக்கல் நாட்டிட்டு என்ன செஞ்சாரா போனாரு. அவரோட அந்த இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், உதவி செய்திருக்கார். உபாகமம் 16-17 வாசிக்க பார்க்கலாம். அவரோட கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். 16-17 ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவுள். அம்மா இந்த அம்மா சொன்னது போல, அருளாய் அம்மா சொன்னது போல எனக்கு பெரிய அளவுல பணம்லாம் கொடுக்க முடியாது. அரிசியை நான் என்ன செய்றேன், ஒருவேளை 2 கைப்பிடி எடுத்து வைக்குது, அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த நாட்கள்ல சரி அளவுலாம் பார்த்து போக மாட்டாங்க. நல்லாவே என்ன செய்வாங்க, நிறையவே போட்டு போவோம். திடீர்னு யாரும் ஒருத்தர் 2 பேர் வந்தா கூட சாப்பிட்ற சாப்பாடு வீட்டுல இருக்கும். அப்படிதானே? இவ்வளவு நான் எங்க வீட்டுலாம் பார்த்துருக்கிறேன். அப்படிதான். இப்ப நம்ம என்ன செய்யறோம், வேஸ்ட் ஆயிரும். மத்தியானம் மட்டும் தானே கரெக்டா போடுது அப்படி என்ன செஞ்சிடறோம், போடுறோம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா, அவங்க தகுதிக்கு தக்க ஏற்றபடி காணிக்கையே ஆணுடைய சமூகத்துல வெறுங்கையா நம்ம என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாதான். அவனுடைய சமூகத்துல காணிக்கை மௌரான்னு சொல்லி ஒரு சின்ன தங்கச்சி இருந்தா. அப்ப அவங்க பகுதியில ஒரு மிஷினரி வந்து சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது நல்ல அந்த சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்களை நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளை அந்த பகுதியில அவங்க அம்மா ஒரு கூலி வேலை செய்யறாங்க. அதுல அவங்க மகா அப்பா கிடையாது. இந்த பிள்ளைக்கு இந்த பாட்டு சத்தம் அந்த கதைலாம் கேட்ட உடனே பாட்டு சத்தம் கேட்ட ரொம்ப ஆசை. அவ ஸ்டேஜ்ல விட சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஆலயத்துக்கு போறாங்க, காணிக்கை கொண்டு வராங்க. அப்படி இந்த பக்கத்துல வந்து ஆலயத்துக்கு வெளியே நின்று அந்த பாட்டு சத்தத்தை அவங்க கதை சொல்லி கொடுக்கறத, வசனம் சொல்லி கொடுக்கறத நம்ம அப்புறம் சின்ன பிள்ளை கேட்டுட்டே இருக்கிறான். உடனே கேட்டுட்டு அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா அம்மா பாட்டுலாம் நல்லா இருக்கு, நானும் சண்டே ஸ்கூல் இல்லை சண்டே ஸ்கூல் போறதுக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது, எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க, உனக்கு காணிக்கை போடுறதுக்கு காசு கிடையாது, ஆனா நீ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். சரி, இப்ப தினமும் வருவா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் நடக்கும்போது அப்படியே அந்த ஜன்னல் பக்கம் அந்த பக்கம் நின்று கேட்டுட்டே இருப்பா. ஆனா இந்த ஒரு நாள் இந்த சண்டே ஸ்கூல் அக்கா இந்த வந்துட்டு போறதை பார்த்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, பேசினாங்க. அவங்க உள்ள வர்றதுக்கு யோசித்தா, நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரே ட்ரெஸ் தான் இருக்குது, அதுவும் அங்கங்க கிழிஞ்சு இருக்குது. உடனே அப்பா யோசித்த உள்ள கூப்பிட்டதுக்கு வரல, போயிட்டா. அடுத்த வாரம் வந்தோடனே இந்த அக்கா தேடி போனாங்க. மாப்பிளா இங்க வா, உன் பேரு மாப்பிளா தானே, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க கையில நிறைய விதைகள் வச்சிருந்தாங்க, கீரை விதைகள், வெண்டை, அவரைன்னு சொல்லி நிறைய விதைகள் வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டை சுத்தி முள் வேலி அடைச்சிருந்தாங்க. இந்த மாப்பிளா வீட்டை சுத்தி எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. அப்பா இல்ல, அம்மா கூலி வேலை செய்யறாங்க, இது ஒரே பொண்ணு தான், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டு அவங்க கையில என்ன செஞ்சாங்களா, அழகா விதைகளை கொடுத்துருக்காங்க. மாவுரா இவங்க வீட்டை சுத்தி விதைகளை போடு, நீ காணிக்கை இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி அம்மா விட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு செய், 3 மாதத்துல இது அழகா என்ன செஞ்சிடும், வளர்ந்துரும். வளர்ந்த பிறகு நீ என்ன செய்யலாம், வித்து அதுல உள்ள காசுல உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பகுதியும் காணிக்கை ஒரு பகுதியும் ஆண்டவருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல அதுல தசம்பாக எடுக்கணும், நீ காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு சொல்லி அந்த மிஷினரி அக்கா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சண்டே ஸ்கூலுக்கு வர்ற காணிக்கையில நல்ல ஒரு ட்ரெஸ் அவளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் தானே இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு எத்தனை நாள் சண்டே ஸ்கூலுக்கு வர முடியும்? அதனால என்ன செஞ்சாங்களா, நமக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் இல்லாத பிள்ளைக்கு நம்ம கொடுப்போம், எல்லாரும் 10 பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 10 பைசா பெரிய அமௌண்ட், 10 பைசா கொடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் 10 பைசா கொண்டு என்ன செஞ்சாங்களா, கொடுத்தாங்க. 3 வாரம் 10 பைசா செலக்ட் பண்ணாங்க. அக்கா கொஞ்சம் கையில அந்த காசை போட்டாங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த பிள்ளை கையில கொடுத்தவங்கள காணிக்கை கொடுக்கறதுக்கு இல்ல, நான் வெறுங்கையா வரமாட்டேன்னு சொல்லி யாரும் வராம இருக்க வேண்டாம். பிரயாசப்பட்டா அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவர். அதுல ஒரு பகுதியை நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. கொடுத்த ஆண்டவர் என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பாரு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியில புத்திரர் என்ன செஞ்சாங்களா, கடன் பட்டு போச்சு. அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்களா, கர்த்தருக்கு பயந்து நடந்தாராம். அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவரு.
இப்போ அவர் கடன் பட்டு போனாரு, வியாதி வந்து செலவு பண்ணி கண்ணாயிடுச்சு. ஆனா இப்போ தீர்க்கதரிசியின் இடத்துல கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒன்னு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாத்திரங்கள் எல்லாம் நிரப்புறாங்க, அதை விற்று கடனை அடைச்சாங்க. மீதி இருக்கிறத அவங்க ஜீவனம் பண்றதுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கவும் முடியும், ஜீவனம் பண்ணவும் முடியும். இல்லைன்னு சொல்லி இல்லை, நம்ம குறைவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். தீமையான காரியங்களுக்கு நம்முடைய பணம் போகல, நேர்மையான வழியில ஆண்டவருக்குன்னு சொல்லி நாங்க வாழ்கிறவங்க தான். ஆனா இப்போ கடன் பிரச்சனை, குறைவு இருக்குது. அப்ப நிறைவாகி அவர் வரும்போது நம்முடைய குறைவை எல்லாம் மாற்ற முடியும். அவரோட கர்த்தருக்கு கெஞ்சு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பாரு. இல்ல விலையேறப்பட்டதை கொடுத்தாங்களா. மார்க் 14ஆம் அதிகாரம் 3ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விலையேறப்பட்டதை கொடுத்த அந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி, அவரை என்ன மரணத்தை சொல்லும்படி என்ன செய்யறா, இதை செய்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இந்த பகுதியை அந்த பெரிய வாரம் மற்ற நாட்கள்ல என்ன செய்வோம், தியானிப்போம் இல்லையா. ஒரு அந்த ஸ்திரீ விலையேறப்பட்ட நல்லதம் என்று உத்தம தைலத்தை என்ன செஞ்சாங்களாம், வெள்ளைப்பல் பரணியை என்ன செஞ்சாங்களாம், உடைத்து தைலத்தை அந்த சிரசி மேல ஊற்றினான். இந்த 3 பாடத்துல இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தடுப்பு கொடுக்கலாம், எதுக்கு இப்படி செய்யணும், 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்தை இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த சுவிசேஷம் உலகத்துக்கு எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர்களே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறத ஆண்டவர் என்ன செய்யறாரு. அந்த இடத்துல ஒருவேளை இந்த ஸ்திரீயை என்ன செய்யறாங்க, எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, தேவையா செய்யாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவளை நினைவு கூறுவாங்க. இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை விதவை லூக்கா 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 காசு போட்ட பாட்டி, எல்லாரும் அழகா பாடுவாங்க. 2 காசு போட்ட பாட்டி இயேசு கண்டு அதை பாராட்டி. திரும்ப தெரியாதா, மறந்து போச்சுன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு. இல்ல லூக்கா 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த விதவையுடைய கொடுக்கிறத சொல்லப்பட்டிருக்கிறாரு. நிறைய செல்வந்தர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த அக்கா தன்னுடைய ஜீவனத்துக்கு வச்சிருந்தத என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அவங்களை என்ன செஞ்சாங்களாம், பாராட்டினாங்க. ஒருவேளை நம்ம ஜீவனத்துக்குன்னே வச்சிருக்கிறத கொடுத்தா கூட நம்மளோட ஜீவனம் பண்றதுக்கு வேண்டிய தேவையை ஆண்டவர் சந்தித்து நம்மளை என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பாரா. அன்புடன் செலுத்தணுமா, அதை அன்பாய் நான் கர்த்தருக்கு செலுத்தும் போது அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிப்பாரா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கும் போது கர்த்தருக்கே நம்ம என்ன செய்யறோமா, கடன் கொடுக்கிறோம். லூக்கா 5:6ல 2 அப்பம் 5 மீன் ஒரு சிறு தம்பி கொடுத்தான். யாராவது பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு, நாங்களாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது யாராவது தெருவில் வந்து தர்மம் கேட்க வருவாங்க. இப்ப யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அப்படிதானே. முந்தினா கஷ்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. வரும்போது என்ன செய்வாங்கன்னா அம்மா அப்பா நம்ம கையில, சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்து போட சொல்லுவாங்க. எதுக்காக, கொடுக்கிற பழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், வரணும், கொடுத்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. நிறைய பேர் அப்போ அந்த நாட்கள்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க, சாப்பாடு கேட்பாங்க, இல்ல காசு அரிசி இப்படி என்ன செய்வாங்க வாங்குறதுக்கு வருவாங்க. இந்த தம்பி கையில 2 அப்பமும் 5 மீனும் என்ன செய்யறாங்க, 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ என்ன இருக்குன்னு கேட்கும்போது தம்பி என்ன செய்யறான், என்கிட்ட இருக்கு, இன்னும் சொன்னா கூட அவன் சொல்லியிருக்கலாம், என்கிட்ட இருக்கு, நான் சாப்பிட்றதுக்கு அம்மா தந்திருக்காங்க. அவரை சீஷர் கையில கொடுக்குறாங்க. அதை இயேசு ஆசீர்வதிச்சு 5000 பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் எடுக்க, மீதியான காரியத்தை அவன் கையில கொடுத்துருப்பாங்க தானே, எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரா. அவங்களை யோசித்து பார்ப்போம். சங்கீதம் 20:3-4 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 20. பாத்தீங்களா, உங்க ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்த, செலுத்துற எல்லா காணிக்கைகளையும் அவர் நினைத்து பார்ப்பாராம். ஒருவேளை நம்ம கொடுக்கறது வலது கை செய்யறதை இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வாரா, அதை நினைச்சு பார்ப்பாராம். ஒருவேளை நம்ம செய்த தான தர்மம், நம்மளுடைய காணிக்கை, இதெல்லாம் ஆண்டவர் நினைப்பாராம். ஒருவேளை நம்ம நியாய தீர்ப்பு அன்னைக்கு இரக்கம் மேன்மை பாராட்டும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல. ஒரு யோசித்து பார்ப்போம், நம்ம செய்த ஏழைகளுக்கு உதவி செய்தது, கஷ்டப்பட்டவங்களுக்கு நெருக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்தது, நம்ம நியாய தீர்ப்பு அன்னைக்கு என்ன செய்யுமா, இதெல்லாம் செய்திருக்கிறாங்க வந்து மேன்மை பாராட்டுமா, இதெல்லாம் செய்திருக்கிறாங்க, இரக்கம் காண்பிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு
கடமைகளெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன தெரியல. ஒருவேளை இதுல சொல்லி நீர் செலுத்தும் காணிக்கையை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலி மேல் பிரியமால் ஏற்றுக்கொள்வாராக. அது மாத்திரம் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தர்லே ஆலோசனைகள், உங்க மன விருப்பம் என்னது? ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இதுதானே உங்க மன விருப்பம். இந்த மன விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவாரா. அப்ப கொடுக்கிறது வீணாய் போகுமா? போகாதுல்ல. வலது கை செய்வதை இடது கை தான் அறியக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வாரா? அதை நினைப்பாரா? நம்ம கொடுத்ததை நினைப்பாரு, நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ததை நினைப்பாரு. கர்த்தருக்குன்னு சொல்லி தசமமாக எடுத்து கர்த்தருக்குன்னு செய்யற காரியங்களை அவர் என்ன செய்வாரா? நினைத்து உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் என்ன செய்வாரா? ஆண்டவர் நிறைவேற்றுவாரா. அவரோட இந்த இடத்துல வந்து ஜோமிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மாத தொடக்கமா இருக்கிற என்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தருகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிலைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? நிலைப்படுத்துவாரா. கடைசி வரைக்கும் கர்த்தரை விட்டு நீங்க தூரமாய் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? நிலைப்படுத்துவாரா. அவங்களை யூதாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, கரை திரையற்றவர்களாக வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தை மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசத்தோட நிறுத்தம் வல்லமை உள்ளவராகிய அவர் என்ன செய்வாரா? உங்களை என்ன செய்வாரா? நிலைப்படுத்தி கடைசி வரைக்கும் உங்களை என்ன செய்வாரா? நடத்துவாரா. இதுதான் உங்களுக்கு ஆண்டு கொடுத்ததான வாக்குத்தத்தம். அது மாதிரி கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் எலும்புகள் எல்லாம் இனமுள்ளதாக கர்த்தர் நித்தமும் நடத்துவாரு. முதிர்வயதாயிற்று, நான் என்ன செய்வேன், எப்படி போவேன்? இல்ல, கர்த்தர் நித்தமும் நடத்துவாரு. உங்க கூட இருந்து அவர் என்ன செய்வாரா? நடத்துவாரு. ஒருவர்கள் வலுவாதபடிக்கு இன்னைக்கு அழகா ஊழியம் செய்கிறேனே, நான் என்ன செய்வேன்? இல்ல, வலுவாதபடிக்கு கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் நமக்கு என்ன செய்வாரா? துணை நிற்பாரா. இருந்தவாறே ஜெபிப்போமா? அவனுடைய சமூகத்துல சொல்லுவோமா? நீங்க விட்டு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஒருவேளை நெருக்கத்திலையும் கஷ்டத்திலையும் அன்றைய மக்கன்று கொடுக்க உதவி செய்ய, நீங்க எங்க மேல அன்பு வைத்து சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீங்களே, அந்த அன்பை நாங்க எண்ணி பார்க்கும்போது நாங்க கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, அப்பா எங்களையே தருகிறோம்னு சொல்லுவோமா? எங்களை காணிக்கைகளெல்லாம் நீங்க நினைச்சு பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நாங்க உங்களுக்காக செய்கிறோம்ப்பா, அது வெறுமையாகவே போகாது. அதெல்லாம் நினைத்து பார்த்து என்னுடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். எங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? அவளை யாரும் விட்டு கொடுக்க மனதில்லாம இருப்போம்னு சொன்னா அவங்களை விட்டு கொடுக்கிற மனதை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் இந்த பாதையை என்ன நடத்துகிறாரு, பொறுமையாய் அப்பா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஆனா நமக்கு சொல்றாரு, விட்டு கொடுத்ததுனால குறைஞ்சே போக மாட்டா, கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, நீங்க கூட இருக்கணும், உங்க பிரசன்னம் வேணும், நீங்க என்ன கரம் பிடித்து நடத்தணும் கேட்போமா? அது மாத்திர விரும்பி ஆண்டவருக்குன்னு சொல்லி கொடுத்தவங்க யாரும் வெறுமையாகவே போகலையா? இல்ல படகு கொடுத்தாங்க, படகு அமிழத்தக்கதாக மூழ்கத்தக்கதாக 2 படகு நிறையா மீன்கள் பெற்று கொண்டாங்க. யோசித்து பார்ப்போமா? ஆண்டவரே, என்னையே உங்களுக்கு தருகிறேன், என் தாளந்துகளை என் திறமைகளை உங்களுக்கு தருகிறேன். இல்ல சின்ன சிரிப்புனால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்னா அதை தருகிறேன்னு சொல்லுவோம். என்னுடைய பேச்சினால நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும்னா நான் தருகிறேன். இயேசு நேசிக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இயேசு என்ன நேசிச்சதுனாலதான் என்ன ரட்சித்திருக்கிறாரு, இப்ப உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு பெரிய பலம்லாம் இல்லை. அவனுடைய சொல்ல முடியும். அவனுடைய அன்பு இருந்தா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். சொல்லுவோமா? என்னுடைய தாளந்துகளால திறமைகளினால உமக்காக ஊழியங்களை செய்யறேன், கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போம். என்னுடைய ஆஸ்திகளினால அவரோட அநேக இயேசுக்கு பின்பாக போனவங்க ஆஸ்திகளினால ஊழியம் செய்தாங்களா? ஆண்டவரே, நாங்க எங்களுடைய ஆஸ்திகளினால உங்களுக்கு ஊழியம் செய்வோம். எங்களுடைய அநேக தந்த கிருபையினால எங்களை ரட்சித்திருக்கிறீங்களே, அதனால இன்னும் அநேகரை அவருடைய அன்புக்குள்ள கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போம். இந்த காணிக்கைகளை செலுத்துறதுனால நீங்க எங்க மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்களுடைய மன வாஞ்சைகளை இந்த சமூகத்துல சொல்லுகிறோம்னு சொல்லுவோமா? உங்களுக்கு தேவைகளை அவனுடைய சமூகத்துல சொல்லுவோமா? அவனுடைய விருப்பங்களை வேண்டுதல்களை நீங்க கேட்கிறவரையா? நான் பின்னைக்கு முன்பாக எல்லாம் இந்த வாயில சொல் பிறகு முன்னே அதெல்லாம் அறிந்திருக்கிறவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லுவோமா? ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போம். அவர் தருகிற ஆசீர்வாதம் இருக்கும்போது அங்க சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்க பெருமையாய் அனுப்புகிறவர் அல்ல, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போம். எங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, எங்களுடைய சர்வாங்க தகன பலியா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த சர்வாங்க தகன பலி மேல நீங்க பிரியமா இருப்பேன்னு சொல்லிட்டீங்களே, எங்களையே அர்ப்பணிக்கிறோம் சொல்லுவோமா?
கொடுக்கறதுக்கு கூட அவங்களுடைய கிருபை வேணும்னு சொல்லி இன்னைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இன்னும் உமக்காக எதையாவது செய்வதற்கு இன்னும் உங்க கிருபையை எங்களுக்கு தாங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போம். இன்னும் உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குமா, ஏதாவது விளைவினங்கள் இருக்குமா, இன்னும் அவனுடைய சமூகத்துல சொல்லுவோமா. வலுவாதபடி காக்கிறவரா, முட்டைவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், கரை திரையற்றவர்களாக மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர், நிலைப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களப்பா. இந்த நாள்ல இன்னும் இந்த நிலைப்படுத்துங்க, உங்க வல்லமையில சத்துவத்துல பலப்பட திருவத்தாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நித்தமும் நடத்துவேன்னு சொல்லி எங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. உள்ள சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன், உள்ள வறட்சியான சூழ்நிலையும் உங்களை நடத்த போதுமானவர், ஆசீர்வதிக்க போதுமானவர். உங்களை நம்பி என்னையும் இந்த குடும்பங்களையும் இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுவோம். எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்போம். அப்படி ஒரே ஒரு நிமிஷம் சிறுவர் ஊழியத்துக்காக ஜோக்கிறோமா. தந்த பாலியல் ஊழியர்களுக்காக நன்றி, ஊழியர்களுக்காக நன்றின்னு சொல்லுவோம். ஊழியர்கள் இன்னும் வல்லமையோடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் கிருபை தரணும். பார்க்கிற பேசுகிற எல்லா பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பி விட கிருபை தரணும்னு சொல்லி கேட்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. என்னை நிலைப்படுத்துகிறவர் ராஜா. ஆமாண்டவரை இன்னும் உங்க சத்துவத்துல வல்லமையில கிருபையில எல்லாரும் நீங்க நிலைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் நடத்துவேன்னு சொன்ன கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி ஆமாண்டவரை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. அந்த திருச்சபையோட எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்மை உண்டாக, கிருபை உண்டாக கர்த்தர் எங்களை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களையும் ஊழியங்களையும் உடைய கரங்களை தாண்டி தருகிறோம். உமக்கு பிரியமாய் நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற இன்னும் கிருபை தாங்க. எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பாடல் பாடி அப்பா துதி ஆராதனை நடத்தின சகோதரிகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் வந்து ஆராதித்து தொழுது ஸ்தோத்திரித்த எங்களையும் அம்மாண்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அம்மாண்ட தொழுது கொள்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே. எங்களை எல்லாருடைய வீடுகளிலும் இன்னும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள் அப்பா உமக்காக இன்னும் எதையாவது செய்து விடுகிறவர்களாக அம்மாண்ட ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றுகிறவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யுங்க. அப்படி இந்த சபையின் மூப்பர்கள், பெரியோர், வாலிபோர் எல்லாரும் கரங்களை தருகிறோம். இந்த திருச்சபையோட எல்லா குடும்பங்களும் உமக்குள்ள தலைத்து ஓங்கட்டும் ஐயா. நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகள் குடும்பங்கள்ல நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.